السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் வாரந்தோறும் இந்த மார்க்க அமர்வில நாம் எல்லாம் பங்கு பெற்று அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய அசலான வடிவிலே அறிந்து கொள்ள முயன்று வருகின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாம் மார்க்கத்தில் நம்மை தேர்ந்தெடுத்தான். அதனை அதனுடைய அசல் வடிவத்திலே எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் அதனுடைய நேர்மையான வடிவத்திலே சத்திய பாதையிலே குர்ஆன் சுன்னாவை முழுமையாக விளங்கி நடக்கக்கூடிய அந்த அடிப்படையில நம் எல்லோரையும் வழிநடத்த வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு அவதூறு ஒரு பெரும்பாவம் என்கிற ஒரு தலைப்பில இன்றைக்கு சில விஷயங்களை எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாக மனித வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு சட்டதிட்டங்களை இந்த மார்க்கம் முழுமையாக வகைப்படுத்தி நமக்கு கூறியிருக்கிறது, எந்த ஒன்றையுமே விட்டு வைக்காமல். அதனாலதான் இந்த மார்க்கத்திற்கு பெயரே இஸ்லாம். இந்த மார்க்கத்திற்கு பெயரே என்னது? இஸ்லாம். இஸ்லாம் அப்படின்னு சொன்னாலே எல்லா அமைதி நிலவணும். உலகத்துல ஒரு வீட்டுல அமைதி நிலவணும், ஒரு உள்ளத்துல அமைதி சாந்தி இருக்கணும், ஒட்டுமொத்தமுமாக நலம் பெற வேண்டும், மனிதர்கள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது இஸ்லாத்தை பின்பற்றணும்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகவும் உறுதியாக குறிப்பிடுகிறான். அப்ப ஒட்டுமொத்தமாக சாந்தி, சமாதானம், அமைதி இதுவெல்லாம் நிலவ வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லோருமே சரியாக பின்பற்றி விட்டாலே போதும் என்கிற அடிப்படையில நெறி தவறாமல் அழகான முறையில இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அப்ப அதுல ஒரு முக்கியமான ஒரு அம்சம்தான் அவதூறு சொல்வதை மார்க்கம் பெருங்குற்றமாக டிக்ளேர் பண்ணுது, அறிவிக்குது. அவதூறு பொதுவாக இந்த நாவை பிடித்த சொன்னாங்க, இந்த நாவிலிருந்து யாரு பாதுகாப்பு, யாரு இந்த நாவுக்கு உத்தரவாதம் தராங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்துக்கே உத்தரவாதம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உடல் உறுப்புகளை எல்லாம் படைத்திருக்கிறான், அதுல நாவையும் படைத்திருக்கிறான். நாவு என்பது பேசுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு டூலாக இருக்கிறது, உறுப்பாக இருக்கிறது. இது இருந்தால் தான் பேச முடியும். நாக்கு இல்லை அப்படின்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, நம்ம செய்தியை சொல்லவே முடியாது அடுத்த ஆளுக்கு. அப்படிப்பட்ட இந்த நாவை பிடித்து இதை நீங்க சரியா பயன்படுத்துங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னாங்க அப்படின்னா, இதுல இருந்து வரக்கூடிய சொற்களுக்கு ரொம்ப
வேல்யூ கனம் அதிகம். அதே மாதிரி அதுல வந்து நல்ல சொல்லும் வரும், தீய சொல்லும் வரும். தீய சொல் அப்படின்னா உண்மைக்கு புறம்பான பொய்யானது வரும், அல்லது அடுத்தவர்களுக்கு மத்தியில கோல் மூட்டி விட்டு சண்டை இழுத்து விடக்கூடிய விஷயங்கள் வரும், இல்லாத ஒரு விஷயத்தை பரப்புவது வரும், வெறுப்புணர்வை பரப்புவது வரும். இதா இருக்கிறதுனால அப்ப இந்த நாவுக்கு சலாசலம் நினைச்சாங்க, ரொம்ப உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாவை பேணி கொள்ளுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. பொய்யை பற்றி பேசியிருக்கிறாங்க, புறத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க, கோல் மூட்டுவதை பற்றி பேசியிருக்கிறாங்க, இப்படி நாவுக்கு வாக்கு மீறுவதை பற்றி பேசியிருக்கிறாங்க, உண்மையை பேசுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க, நன்மையை ஏவுங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நாவு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவும் கண்ணும் கருத்துமாக நமக்கு இருப்பதற்கு கூறியிருக்கிறாங்க. ஒழுங்கா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நாவு மூலமா பாருங்க, அதுல பல வகை இருக்கு. பொய் இருக்குது, புறம் பேசுவது இருக்குது, பல்வேறு வகை இருந்தாலும் இன்றைக்கு நாம எடுத்துக்கிட்டது என்னது? அவதூறு. அவதூறு அப்படிங்கிறது இஸ்லாமிய வரலாறுல நீங்க பார்க்கலாம். நபிமார்கள் மீது அவதூறு சொல்லப்பட்டுச்சு. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 40 வருஷமா அவங்கள கோல்டு, தங்கம், வைரம், அதாவது அல் அமீன் நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக் உண்மையாளர் என்று போல்னாங்களா இல்லையா? 40 வருஷ வாழ்க்கையில, தூய்மையானவர்களுடைய வாழ்க்கையில ஒரே புகழ்ச்சி தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு புகழ்றாங்க. முகம்மது நியாயமானவர், அமானிதம் பேணக்கூடியவர்லாம் சொன்னாங்க. ஆனால் எப்பொழுது தூதுத்துவத்தை மக்களிடத்துல போய் சத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வசப்பாட ஆரம்பிச்சாங்க. என்னெல்லாம் சொன்னாங்க? சாஹிர் சூனியக்காரன் சொன்னாங்க, மஜ்னூன் பைத்தியக்காரன் என்று சொன்னாங்க. இதெல்லாம் என்னது? இது அவதூறு தானே. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்டா அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான், எப்பா இவர்களுக்கு முன்னாடி வந்த தூதர்கள் மின் கபலிஹி மின் ரசூலின் இல்லா காலு சாஹிருன் அவ் மஜ்னூன், இதுக்கு முன்னாடி வந்த எல்லா ரசூல்மார்களுக்கும் சொல்லப்பட்டுச்சான், இவர் சாஹிரு சூனியக்காரரு, இவர் வந்து மஜ்னூனு பைத்தியக்காரங்கன்னு சொல்லி எல்லா நபிக்குமே இந்த அவதூறு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டாலே இஸ்லாத்தின் மீது இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய அவதூறுகள் எடுத்துக்கலாம். பெரிய விஷயம் என்ன? இஸ்லாம் வந்து என்ன செய்கிறது? பெண் அடிமைத்தனத்தை போதிக்கிறது. என்னது இது? நல்லது? அது அவதூறு தானே. இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை போதிக்குது. எங்கேயாவது போதிக்குதா? எந்த இடத்துல, ஒரு இடத்துல கூட கிடையாது. இஸ்லாமியர்களை தான் என்ன செய்யறாங்க? பயங்கரவாதிகளாக வந்து தாக்குறாங்க, அடிக்கிறாங்களே ஒழிய இஸ்லாம் ஒரு இடத்துல கூட என்ன செய்யல? தீவிரவாதம் என்கிற ஒன்று. அப்ப இதெல்லாம் என்னது? அவதூறா இல்லையா? இது மாதிரி எவ்வளவு விஷயத்தை சொல்லலாம். அப்ப இந்த அவதூறுகள் ஒரு பக்கம். இது அல்லாமல் பெண்கள் மீது சொல்லப்படுகின்ற அல்லது ஆண்கள் மீது சொல்லப்படுகின்ற இந்த கற்பு சம்பந்தப்பட்ட அவதூறு, இதை இஸ்லாம் என்ன செய்து ஒரு மிகப்பெரிய பனிஷபிள் குற்றமாக, தண்டனைக்குரிய குற்றமாக மார்க்கம் அறிவிக்கிறது. இந்த உலகத்துல பொதுவா வந்து பொய் சொல்றீங்களா அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த அவதூறு, அதுவும் குறிப்பாக கற்பு சம்பந்தமா ஒரு அவதூறு சொல்லப்பட்டுச்சுன்னு வைங்களேன், அது வந்து அல்லாஹ் உங்களுக்கு சாபம் தருவானோடு நிக்காது. இது வந்து அல்லாஹ் தண்டிப்பா எழுதிக்குவான் மட்டும் நிக்காது. உலகத்துல அதற்கு வரையறுக்கப்பட்ட தண்டனை வழங்கப்படுகின்றது. அப்ப அதை நாம விளங்கிக்கணும். முதல்ல இந்த அவதூறை பற்றி அல்ல மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரியில இடம்பெற்றிருக்கிறது. இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத்தி, ஒரு 7 குற்றங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்ந்து கொள்ளுங்கள் சொல்றாங்க. இந்த 7ஐ செய்யாதீங்கப்பா அப்படின்னு. அதை வந்து மூபிகாத் என்று சொல்கிறார்கள். மூபிகாத் என்றால் இப்ப 7 குற்றங்கள்னு சொல்லல, 7 பாவங்கள்னு சொல்லல. என்ன சொல்றாங்க? 7 அழித்தொழிக்கக்கூடிய பாவம் அப்படி சொல்றாங்க. அழிச்சிரும் உங்களை, இந்த குற்றம் செஞ்சீங்கன்னா நீங்க காணா போயிருவீங்க, உங்கள் நன்மைகள் எல்லாம் போயிடும், ஒண்ணும் இல்லாம போயிடும், நீங்க பெரிய ஒரு கை சேதத்துக்கு ஆளாயிருவீங்க அப்படிங்கிற வார்த்தை தான் மூபிகாத். அப்ப இஜ்தனிபு ஸபஅல் மூபிகாத், 7 பெரும்பாவங்கள், அழித்து ஒழிக்கக்கூடிய 7 குற்றங்களை விட்டு நீங்க தவிர்ந்துடுங்க. 1. சஹாபாக்கள் என்ன கேட்பாங்க? அடுத்து இப்படி சொல்லணும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன கேட்பாங்க? யார் ரசூலுல்லாஹ் என்னதுன்னு கேட்பாங்க. அதானே, என்னது அது? மாஹுன்ன, அவைகள் என்ன? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது 1. வஸ்ஸிஹ்ரு, சூனியம் செய்வது 2. வகத்லு நஃப்ஸில்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அநியாயமாக கொலை செய்வது
மூணாவது. அடுத்தது அக்லு ரிபா, வட்டியை சாப்பிடுவது நாலாவது. அஞ்சாவது அக்லு மாலில் யதீம், அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடுவது உண்ணுவது. அடுத்தது ஆறாவது தவல்லா யௌம ஸஹ்ஃபி, யுத்தத்துல இருந்து புறமுதுகு காட்டி ஓடுவது. யுத்தத்துக்கு கூட்டு போய் கவுண்ட் பண்ணி யுத்தத்துக்கு போகும்போது என்ன செய்வாங்க, யார் யார் எங்கெங்க நிக்கணும், யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு, தரைப்படை, காலாட்படை, குதிரைப்படை, அந்த படை இந்த படைன்னு ஒவ்வொரு படைகளுக்கும் எல்லாரும் சஃபர்ல நிப்பாங்கன்னு சொல்லி தான் கூட்டு போவாங்க. அங்க போன உடனே உயிர் பய உமா தேடிச்சு, மனைவி தேடிச்சு, வாப்பா தேடிச்சு, புள்ள தேடிச்சுன்னு அடிச்சு புரண்டு ஓடி வந்தோன்னு வைங்களேன். இப்ப படை பலகீனமாகுமா இல்லையா? இது ஒரு பெரிய வாக்கு மீறலும் துரோகமும் ஆகும். அப்ப இத மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா அழித்தொழிக்கக்கூடிய பாவம்னு சொல்லுது. முடிஞ்சு போச்சா? அப்ப 6. 7வது பாவமா மார்க்கம் சொல்லுகிறது கதுஃபுல் முஹ்சனாத்தில் முஃமினாத்தில் காஃபிலாத்தி, அபலையான நம்பிக்கை கொண்ட கற்பொழுக்கமுள்ள பெண்ணின் மீது அவதூறு சொல்வது. எப்படிப்பட்ட லிஸ்ட்ல இந்த பாவம் இருக்குன்னு பாருங்க. அவதூறு சொல்வது சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு 2 விஷயம் இருக்கு. அவதூறு சொல்வது, அதை கேட்பது. சில பேர் சொல்ல மாட்டாங்க, அப்பா இப்ப சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு இருப்பாங்க. ஆனா யாராவது சொன்னான்னு வைங்களேன், அப்படியா, ஓ சரி அப்புறம் அப்படிம்பாங்க. அப்ப சொல்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. சொல்றாங்களா, உன் வேலையை வந்துட்டு போ, இந்த மாதிரி பேச்செல்லாம் இங்க வச்சுக்கிட்டு வராத அப்படின்னு சொல்றதுக்கு இல்லாம அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, ஏமா இருங்களாங்க இது அப்புறம் வேற பேச்சு பேசுவோம் அப்படியா சொல்லணும்ல, அப்படியும் சொல்றது இல்ல. என்ன செய்யறது, அவன் மறந்துடுவான், வேற ஏதாவது டாபிக் வந்துடும், இடியாப்பம்னு எவனா குறுக்க போயிருவான், மறந்துடியா என்னமோ சொல்லிட்டு இருந்தியா திரும்ப சொல்லு அப்படின்ப. மறந்தா கூட விடாம இழுத்து தடவுறது. அப்ப இந்த பண்பும் தண்டனைக்குரிய, அது விளங்கணுமா இல்லையா? 2 விஷயம் இருக்கு இதுல. ஒன்னு சொல்றது குற்றம், அதுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்க மர்ஆமின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதிஹி, ஒரு தீமையை கண்டா கையால தடுங்க, இல்லை என்றால் நாவால தடுங்க, இல்லை என்றால் மனதால் வெறுத்து ஒதுக்கணுமா இல்லையா? அந்த இடத்த விட்டு எஞ்சி போகணுமா இல்லையா? கையால ஒன்னு நினைச்சு வாயிலே 2 போட்டு போ பேசுவியான்னு போகணும். சரி, இது வன்முறை, அசரத்து வன்முறை தூண்டுறாரு, உடனே ஒரு தூக்கி போலீஸ்ல போடுங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா, சரி விட்டுருங்க நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், அடிக்க வேண்டாம். அப்ப என்ன செய்யணும், சொல்லாத, சும்மா ஏன் அப்படி பேசிட்டு கிடக்க, வேற பேச்சு உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லியா சொல்லணும். அதையும் சொல்லாம மனசாலே அந்த இடத்த விட்டா காலி பண்ணுச்சு, இங்க போனாலே இப்படித்தாம பேசுவாளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டா காலி பண்ணணும். 4வது ஒண்ணு இருக்கு பாருங்க, கண்ணு 2 பிதுக்கிட்டு ஓஹோ அப்படின்னு கேட்கறது இருக்கா இல்லையா? இதுவும் ஒரு அஃபென்ஸ் தான், தண்டனை அறிவிக்கப்படல, ஆனா குற்றம் தானே, தீமைக்கு ஒத்து போறது தானே, அவங்களுக்கு இடமளிக்கிறது தானே, அவங்க உட்காந்து பேசுறது இவங்க உட்காந்து காது, அது தானே. இந்த வீணா போன பேச்சுக்களை பேசுறவங்கள்ட்ட இருந்து தவிர்த்து பாருங்க, அது அவன் ஓடிடுவான், நாளடைவுல வெறுத்துருவான். ஏன்னா பேசுறதுக்கு ஒரு இடம் வேணும் அவனுக்கு, ஏதாவது கொண்டு ஓடி வருவான் ஏண்டு. அப்ப இது முக்கியமா, இது வந்து பெரிய லிஸ்ட்ல இருக்குங்கிறத கவனிச்சுக்கிடுங்க. இது ஒரு பெரிய லிஸ்ட். அவதூறு என்பது ஒரு சின்ன லிஸ்ட்ல இல்ல, இணை வைப்புல இருக்குது. இணை வைப்பு எந்த லிஸ்ட்ல அல்லாஹ் சொல்றானோ, சபஅல் மூபிகாத், இணை வைப்பு ஒரு குற்றம், இணை வைப்பு ஒரு பெரும்பாவம், இணை வைப்பின் பக்கம் நம்ம போகக்கூடாது நினைக்கிற மாதிரி இந்த அவதூறு வகைரா பக்கமும் நெஞ்ச கூடாது, போகக்கூடாது. அவதூறு அப்படின்னு சொல்றதுல பல வகை இருக்கு. இஸ்லாத்தின் மீது அவதூறு சொல்வது, ஒரு மனுஷன் மீது பொதுவா வந்து என்ன செய்யறது, இல்லாத பொல்லாத சொன்னா அவதூறு தான். ஆனால் இங்க சொல்லப்படுற அவதூறு முழுக்க முழுக்க எது சம்பந்தப்பட்டது, கற்பு சம்பந்தப்பட்டது. அது ஆணுக்கா இருந்தாலும் சரி, பெண்ணுக்கா இருந்தாலும் சரி. ஒரு ஆணை பற்றி ஒருத்தர் பெண் வந்து பாதிக்கப்படுறது பெண்ணு நிறைய இருக்கிறதுனால இங்க என்ன செய்யறோம், பெண்கள்னு மார்க்க நிக்குது. இதுல வந்து இந்த பெண்ணியவாதிகள் சில பேர் ஃபெமினிஸ்ட் சுத்துவாங்க பாருங்க, லூசு பயில், அவனெல்லாம் கூப்பிட்டு சொல்லணும் மார்க்க எப்படி சொல்லுது பாடுறாடே. 1400 வருஷத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் வந்து சினிமா கூத்தாடிகள் ரொம்ப விளம்பரமா ஃபேமஸா இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா தான் மீடியாலாம் பேசும். மீடியாலாம் பேசுங்க. மீடியான்னு என்னது, இந்த டிவில, இந்த நியூஸ்ல, இந்த யூடியூப்ல, இதுலலாம் இவன் ஏன் பேசுவான்னா, ஒரு பெரிய பெரிய விளம்பரமான பெரிய ஃபெமிலியரா இருப்பாங்கல்ல, மக்களுக்கு மத்தியில் அறிமுகமான இன்ஃபுளுசர், இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா தான் என்ன செய்வாங்க, தலையிடுவாங்க. மார்க்கம் அபலை பெண்கள் மீதுன்னு சொல்லுது. சாதாரண ஒரு பெண்ணா இருந்தாலும் மார்க்கம் தலையிடும். எப்படி நீ பேசுவேன்னு கேட்கும். சத்தம் வெளியே வந்துருச்சு, அவன் செத்தான் அப்படிங்கிற அடிப்படையில மார்க்கம் என்ன செய்யும், இங்க இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால டிக்ளரேஷன் என்னதுன்னா, இந்த இணை வைப்பு மாதிரி ஒரு குற்றம், அதான் அர்த்தம். இணை வைப்பு ஒரு வரிசையில் இருக்கக்கூடிய தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குற்றம். அனாதை சொத்தை அபகரிப்பது எவ்வளவு பெரிய குற்றமோ அந்த தரத்தில் இருக்கக்கூடிய குற்றம். சூனியம் செய்யறது எப்படி பெரிய குற்றமோ அந்த தரத்துல உள்ள குற்றம். எப்படி கொலை செய்வது எப்படி ஒரு பெரிய குற்றமோ அந்த தரத்தில் உள்ள ஒரு குற்றம். போரில வந்து புறமுதுகிட்டு ஓடுறது எவ்வளவு பெரிய குற்றமோ அந்த தரத்தில் உள்ள குற்றம். வட்டியை சாப்பிடுறது எவ்வளவு பெரிய குற்றமோ
அந்த தரத்தில் உள்ள குற்றம் தான் எந்த குற்றம்? அவதூறு சொல்றதுங்கிறத முதல்ல நம்ம விளங்கிக்கணும். அடுத்தது, இந்த அவதூறு சம்பந்தமாக நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா, அதான் சொன்ன கற்பு விஷயத்துல ஒரு சட்டமே இருக்குங்க. சூரத்து நூறுல நீங்க பார்க்கலாம். சூரத்து நூறுல 4வது வசனம் 5வது வசனம். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, முஹ்சனாத். முஹ்சனாத்னா யாரு? கர்ப்பிணி பெண்கள் அர்த்தம். சொல்லுங்க பாப்போம். முஹ்சனாத், முஹ்சனாத் வல் முஹ்சனாத்னு வருதா? 5வது ஜுஸுடைய ஆரம்பம். முஹ்சனாத்னா கர்ப்பிணி பெண்கள், கருப்பு பத்தினி பெண்கள் அர்த்தம். கர்ப்பிணி சொல்றணும், கர்ப்பிணி கர்ப்பிணி கிடக்கணும், கற்பு சாரி என்ன செய்யாது, அப்படிதான் இருக்கு. முஹ்சனாத் அது சொல்லணுமா என்ன? நீங்கள் என்ன கேட்டுட்டு எப்படி பார்த்துட்டு இருந்தாங்க, சொல்ல வேண்டாமா? நானே பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அது அதாவது பத்தினி பெண்கள், கற்பொழுக்கம் உள்ள பெண்கள். அந்த அந்த வச்சிருக்கேன். இடையில கொஞ்ச நாள் இது ஒரு கொஞ்ச காலம் அந்த கற்பிணின்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சு விஷயம். ஏன்னா கற்பு அது என்னது, அந்த மகப்பேறு மருத்துவமனை, பிரசவம், இப்படியே கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்ததுனால அது அப்படியே வந்துருச்சு. முஹ்சனாத்னா இப்ப என்னது? என்னது? எங்கூட சேர்ந்து நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சிடாதியோ. கற்பொழுக்கம் உள்ள பெண், கற்பொழுக்கம் உள்ள பெண்கள். கற்பொழுக்கம் உள்ள பெண்கள் மீது அவங்க எருமூன தூக்கி போடுறாங்க. எத? ஒரு பொய்யை தூக்கி போடுறாங்க. இல்ல, இவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இதானே அது அவதூறா? இதானே? இப்படி ஒரு கான்டாக்ட ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா, சும்மா உடனே அவருக்கு இந்த மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, அவரை உடனே பொய்யன் அடி வேலையெல்லாம் சொல்லல. உடனே அவருக்கு இந்த மார்க்கம் ஒண்ணு சொல்லுது. சும்மா பிறகு லம் யதூபி அர்பஅத்தி ஷுஹதா, 4 சாட்சி கொண்டு வரல. வாயை திறந்தியான்னா அப்ப என்ன செய்யணும்? உடனே எத்தனை சாட்சி வேணும்? 4 பேரை கூட்டிட்டு வரணும். இந்த 4 பேர் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 4 பேர் தான் அது. சந்துக்குள்ள தூக்கிட்டு போவாங்க 4 பேர், அந்த 4 பேர் தான். 4 பேர் இருப்பாங்களே நாட்டாமை, அந்த 4 பேர். 4 பேரை என்ன செய்ய கூட்டு வா அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. நீ மட்டும் இருந்தனா செல்லாது, சாட்சி செல்லாது, சாட்சி செல்லாது, சாட்சி பொய்யாயிரும். இது பொய் அப்படின்னு நிரூபணம் ஆயிரும். அதனால ஒருத்த வாயை திறந்து ஒரு பெண் மீது சொல்லிவிட்டான் அல்லது ஒரு ஆண் மீது சொல்லிவிட்டான், உடனே ஆண்களை அந்தோன்னு விட்டுறாதியா. பெண் மீது தான் இங்க சட்டம் இருக்குங்க. நல்ல விளங்கிடுங்க. மார்க்க எவ்வளவு சொல்லுது? முஹ்சனாத் அப்படின்னு சொல்லுது கற்பொழுக்கம் உள்ள பெண், கற்பொழுக்கம் உள்ள பெண்ணுன்னு சொல்லுது. இங்க கற்பொழுக்கம் உள்ள பெண்ணின் மீதும் சொல்லுது. ஒரு கால் ஒரு ஆண் மீது குற்றம் சாட்டப்படுது. இவன் தவறானது எங்க போய் நடந்தான்? ஒரு பெண் மீது தான். அப்போ அங்க சம்பந்தப்பட்டது யாரு? ஒரு பெண். அதனாலதான் அங்க அப்படி சொல்லுதே ஒழிய பெண்ணையே இங்க முன்னிலைப்படுத்தவும் செய்கிறது. அதுக்கும் காரணம் என்னன்னா, இங்க பாதிக்கப்படுறது யார் தான்? பெண் தான் அப்படிங்கிறது. பெண்ணை வச்சுதான் விளையாடுங்க. பாருங்க, இந்த பேச்சு ஃபுல்லா ஆண்களுக்கு பெரும்பாலும் வராது, பெண்களுக்கு தான் வரும். இந்த கொச்சையான சில பெண்களை ஹர்ட் பண்றதுக்குன்னு சில வார்த்தை வச்சிருப்பாங்கல்ல, அது ஆண்களை ஹர்ட் ஆகவே ஆக்காது. ஆண்களை சொன்னீங்கன்னா போலண்டு போயிருவான், என்னடா அப்படின்றான். இந்த வழக்கமே இருக்கு பத்தியா? அவன் ஆம்பளை, அவன் மேல ஏதாவது குற்றச்சாட்டு, பொம்பளை இந்த இதெல்லாம் பார்ப்பாங்க. பெண்ணு பார்க்கும்போது, இந்த வரன் பார்க்கும் போதெல்லாம், மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் பெண் மீது ஒண்ணு சொல்லப்பட்ட உடனே அதை பூதாகரமாக்குறதும், ஆண் மீது அவன் மானங்கட்டவன் மாதிரியும் பார்க்குவாங்க. அவனுக்கு ஒரு மானம் இல்லை, ரோசம் இல்லை, அவனுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி. அது கிடையாது. ஈக்குவலா தான் மார்க் என்ன செய்யுது பார்க்குது. இருந்தாலும் மக்களுடைய மனநிலையை கவனத்தில் கொண்டு மார்க்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுது? பெண்களை முன்னிலைப்படுத்துது. அப்ப முஹ்சனாத் ஒரு ஆண் மீது சொல்லப்பட்டாலும் சரி, ஒரு பெண் மீது சொல்லப்பட்டாலும் சரி, சொல்லப்பட்டுடுச்சுல, ஒரு அவதூறு சொல்லப்பட்டுடுச்சுல, உடனே என்ன செய்யணும்? அவரு சொன்னவரு என்ன செய்யணும்? இப்பதானே சொன்ன, என்ன செய்யணும்? 4 சாட்சிகள், 4 சாட்சிகளும் ஐ விட்னஸா இருக்கணும். ஆமா, எஸ், இவர் சொல்றது உண்மை, நானும் கண்டேன் அப்படின்னு சொல்லத்தக்க ஒரு 4 ஷஹாதாவை கொண்டு வந்துட்டனா ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட்டுன்னு சொல்லிட்டு அது என்ன, அதுக்கு தண்டனை என்னவோ அது போயிடும். தண்டனை என்னங்கிறது, திருமணமானவர்களாக இருந்தால் அவர்கள் கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும். திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் 100 கசையடி அடிக்கப்பட வேண்டும். இதுதான் அதுக்குரிய தண்டனை. இந்த வசனத்துக்கு முன் வசனம் அதான் பேசும், சூரத்து 100ல ஆரம்பத்துல. இப்ப இதுக்கு அப்புறம் 4 சாட்சி கொண்டு வரலன்னு வைங்களேன். எதுக்கு இதை பத்தி நம்ம பேசுறோம்னா, 2 விஷயங்க. நம்ம முதல்ல வேலை மார்க்கத்தை பற்றி, மார்க்கத்தின் புனிதத்தனத்தை நீங்க விளங்கணும். 1400 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்காக, பெண்ணுடைய கண்ணியம் காக்க, ஒரு குடும்பத்தின் கண்ணியம் காக்க மார்க்கம் எவ்வளவு பேசி இருக்குங்கிறத நீங்க பார்க்கணும், கவனிக்கணும். இன்னைக்கு இந்த இஸ்லாத்தை தாக்கணும், அழிக்கணும், ஒழிக்கணும்னு நினைக்கக்கூடியவன்
குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பாசிஸ்டுகள், RSS சித்தாந்தங்கள் கொண்டவர்கள், நரேந்திர மோடி கும்பல்கள், பாசிஸ்டுகளுடைய ஒரே தாக்குதல் என்னவாக இருக்கிறது? கிறிஸ்தவர்களுடைய ஒரே தாக்குதல் என்னவாக இருக்கிறது? யூதர்களுடைய தாக்குதல் என்னவாக இருக்கிறது? என்ன பொய்யாக இருக்கிறதுன்னா பெண் அடிமைத்தனம்னு சொல்லுவான். ஃப்ராடு, பித்தலாட்டம், ஏமாற்று. முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிறது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு அழகா மார்க்க சொல்லியிருக்கு பாரு. நீ 4 சாட்சியை கொண்டு வரலன்னு வச்சுக்கோயேன், என்ன செய்யணும்? ஃபஜ்லிதூஹும் ஸமானீன ஜல்தா, 80 கசையடி அடிக்கணும். போச்சா? முடிஞ்சு போச்சு கதை. வாய திறந்தோ இன்னைக்கு பத்திரிகையில எழுதுறான்ல, சும்மா சும்மா எழுதுவோம் பாருங்க. இவர் அவங்க கூட போனா, அவரு கூட போனா, அந்த ரூம்ல இந்த ரூம் இப்படி நினைச்சு, இந்த ஹோட்டல் என்ன நினைச்சு, இந்த லாட்ஜில் இவங்க பார்த்தாங்க, அப்படி பார்த்தாங்க என்று சொல்லப்படுகிறது. கழுகார் இப்படி சொல்கிறார், சும்மா எழுதுவானுங்க பத்திரிகையில. அவர் இப்படி சொல்றார், இவர் இப்படி சொல்றார், இவர் இப்படி சொல்றார், அப்படி சொன்னா ஹலீஃபா கூப்பிட்டு விட்டுருவார். இஸ்லாமிக் கவர்மெண்டா, இஸ்லாமிக் ஸ்டேட்டாக இருந்தால், இஸ்லாமிய ஆட்சியை பத்தி சும்மா பேசுறானோ, இஸ்லாமிக் ஸ்டேட்டாக இருந்தால் உடனே வா, அந்த டிவி ஓனரை கூப்பிடு, சன் டிவியை கூப்பிடு, வின் டிவியை கூப்பிடு, அவனை கூப்பிடு, இந்த யூடியூபரை கூப்பிடு, இவங்களை கூப்பிடு, அவங்கள கூப்பிட்டு வச்சு உடனே என்னது 4 சாட்சியை கொண்டா. இல்லையா உடனடியாக மக்களுக்கு முன்னிலையில என்ன செய்யப்படும்? 80 கசையடி வழங்கப்படும். எவ்வளவு பெரிய குற்றம்! உலகத்திலேயே மறுமையில பெரும்பாவங்கிறத நம்ம பார்க்கிறோம். உலகத்திலே அது என்ன குற்றம்? 80 கசையடி வழங்கப்பட வேண்டும். இரண்டாவது, வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, ஒருபோதும் அவர்களுடைய சாட்சிகள் ஏற்றுக்கொள்ளவே. இனி அவன் ஒரு விஷயத்தை சொன்னான்னு வைங்களேன், உதாரணத்துக்கு பெற பார்த்தான்னு சொன்னானே போடான்றாங்க, நீ அதுக்கு எலிஜிபிள் கிடையாது, நீ அதுக்கு தகுதி கிடையாது. அவர் அப்படி செஞ்சார், நான் பார்த்தேன், ஓடின்றோம். வாழ்க்கை முழுக்க வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன், எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் பாருங்க. ஒரு பெண் மீது அவதூறு சொன்ன ஒரு வாய், அந்த வாய் இனி சமூகத்திலே மதிப்பு மிகுந்த இடத்தில் இருக்கவே இருக்கா. மரண அடி தானே இது. அவன் ஒரு மனுஷனா மதிக்கப்பட மாட்டாங்க. 10 பேர் இருக்க இடத்துல 2 பேர் அவதூறு சொன்னோன்னு வைங்களேன், அங்க 8 பேர் தான் இருக்கிறதா கருதப்படும். நீ போப்பான்றாங்க. அவ சமுதாயத்தில் என்ன மதிப்பு இருக்கும்? 80 கசேடி வாங்கிட்டான். 80 கசேடினா வரி குதிரை மாதிரி இருப்பான், அப்படித்தானே? அவன் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஆள் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு, அப்படித்தானே? இன்னொன்னு, அடி வாங்க ஆரம்பிச்சா அந்த அடியில இறந்தவர்கள்லாம் ஆயிடுவாங்க, இறந்துருவாங்க. அடிக்கிற அடியில என்ன செய்வாங்க? உயிர் உழைச்சா உண்டு 80 கசையடி. மயங்கி விழுந்தா திரும்ப என்ன செய்வாங்க? மயக்கத்தை தெளிய வச்சு அடிப்பாங்க. 80 அடி விழுற வரைக்கும் அவரால் என்ன செய்ய முடியாது? அந்த குற்றத்திலிருந்து மீள முடியாது, தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கறத விளங்கிக்கணும். அப்ப 80 கசையடி ஒண்ணு. இரண்டாவது, வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, அவர்களுடைய சாட்சிகள் ஒருபோதும் அபதான அர்த்தம், அபதான ஒருபோதும் அர்த்தம், எக்காலமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. வஉலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், மார்க்கம் அவர்களுக்கு ஒரு பெயரை வைக்கிறது. அதாவது அல்லாஹ் ஒரு பெயர் வைக்கிறார். என்ன பெயர்னா ஃபாசிக், பாவி. இந்த அடையாளத்தோடு தான் இருப்பான். 80 கசையடி, சாட்சிகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்தது, அவன் ஒரு பாவி, அவன் ஒரு லாய்க்கில்லாதவன், அவனை அன்பிட் அவங்கிறத சொல்லுது. சரி, இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டா இதுக்கப்புறம் மார்க்கம் என்ன செய்யும்? அவனை லிப்ட் பண்ணி விடும். என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லல்லதீன தாபு மின் பாதி தாலிக், இதுக்கு பிறகு ஒருவேளை அவன் தௌபா செஞ்சுட்டான், அல்லா நான் தௌபா செஞ்சுட்டேன், மன்னிச்சிரியா அல்லா, நான் செஞ்ச தப்புதான், நான் இவ்வளவு பெரிய அவதூறு சொல்லிட்டேன், அபான்ற சொல்லிட்டேன், நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிரியா அல்லா அப்படின்னு அவன் தௌபா சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா, அவன் நல்லவனாக ஆயிருவான். ஃபைனல்லாஹ் கஃபூர் ரஹீம், நிச்சயமா அல்லாஹ் யாரு? கஃபூர், பாவங்களை மன்னிப்பவன், ரஹீம், கிருபையுடையவன் வச்சுக்குவோம். இப்ப இந்த பாவங்கள் அல்லாஹ் நல்லவன் ஆயிருவான்னு சொல்றாங்கல்ல, இந்த நல்லவன் ஆயிருவாங்கிறது எப்படி? 80 கசையடி உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டா உண்டு. அவன் சொன்னதுக்கு என்னது? 80 கசையடி உண்டு. நல்லவன்கிறது ஏன் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, அடுத்து 2 வார்த்தை சொன்னாங்கல்ல, ஃபாசிக்னு. அல்லாஹ் சொல்றாங்க, அவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க ஃபாசிக். ரெண்டாவது, அவங்களுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு. இந்த 2ம் உண்டா இல்லையா அவன் தௌபா செஞ்சிட்ட பிறகு அப்படின்னு கேட்கும்போது, பெரும்பாலான அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் பாவின்னு சொல்றதுல இருந்து அவன் தப்பிப்பான். ஏன்னா அவன் என்ன செஞ்சுட்டான்? மன்னிப்பு கேட்டான்ல அல்லாட்ட, அல்லா என்னை மன்னிச்சு, நான் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லிட்டான்ல, அதனால அவன் என்ன செய்யலாம்? பாவிங்கிறதுல இருந்து அவன் தப்பிக்கலாமே ஒழிய 80 கசையடியில இருந்தும் தப்ப முடியாது, அவன் சாட்சி ஏற்றுக்கொள்ளவும் படாது அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவன் வாயை திறந்து நான் சொன்னது அவதூறு தான், 80 கசையை வாங்கிட்ட பிறகு அவன் வாயை திறந்து சொல்றான், நான் சொன்னது அவதூறு தான், நான் வாங்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அவன் சாட்சியை ஏத்துக்கலான்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தை, வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, ஒரு காலமும் அவனுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்படி பார்த்தாலும் சரி, அவதூறுங்கிறது ஒரு பெரிய
அதுவும் பெண்களுடைய விஷயத்தில சர்வ சாதாரணமா இன்னைக்கு புழக்கத்துல இருக்கா இல்லையா? இது இருக்கக்கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருவேளை ஒரு குற்றத்தையே ஒரு பெண் செய்திருக்கிறார், அதை அவர் பார்த்திருக்கிறார் என்றாலும் கூட சொன்னா செல்லாது. தனியா வந்து சொல்லிட்டோம் வைங்களேன், என்னதான் 80 கசையடிதான். இதுக்கு பாருங்க, இதுக்கு நல்ல ஒரு ஆதாரம் குர்ஆனிலேயே அடுத்த வசனம். இப்ப சூரத்து நூர்ல 24 அத்தியாயம் நான் 4, 5 அந்த வசனத்தை சொல்லி முடிச்சாச்சு. இப்ப நான் 5வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அந்த தௌபா பத்தி பேசுகிறான். அடுத்து ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, ஒரு கணவர் இருக்கிறார், தன் மனைவியை அப்படிப்பட்ட விஷயத்துல பார்த்துட்டாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப விஷயம் இஸ்லாம் சொல்ற தீர்வு இருக்குல்ல, கம்ப்ளீட்டா இருக்கும், கிளியர்னா 100% கிளியரா இருக்கும். இதுல எந்த விதமான காம்ப்ரமைஸுமே இருக்காது. இப்ப ஒரு கணவர் வந்து என்ன செய்யறாரு, தன் மனைவி மீது இப்படி ஒரு அபாண்டத்தை சொல்றார், இப்படி ஒரு விஷயத்தை சொல்றார். இப்ப என்ன செய்யறது? இது எப்படி எடுத்துக்க முடியும்? இது எப்படி எடுத்துக்கிறது? அப்படி ஒரு இது வருதுல, டிஃபிகல்ட்ல இது. ஏன்னா ஒரு கணவர் சொல்கிறார் என்றால் அவங்க கணவன் மனைவியா இருக்காங்க, குழந்தைகள் பெற்றெடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு மாமா மாமி சம்பந்த வழி சொந்தங்கள் பந்தங்கள் இருக்கும், ஊர் முழுக்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய மனைவி இப்படி சொல்றது என்பது தன் தலையில மண்ணடி போடுற மாதிரி தானே. அப்படி சொல்ல எவ்வளவு பெரிய அபாண்டங்க, பெரிய அபாண்டம். அப்ப அப்படி சொல்லவே வரமாட்டாரு. அப்படி ஒருவர் சொல்கிறார் என்றால், அப்ப ஒண்ணு அந்த ஆளு வளமைக்கு மாற்றமான மனம் கொண்டவனா இருக்கணும், ஒரு சைக்கா இருக்கணும், ஒரு சைக்கோவா மனம் பிறந்தவனா ஒரு இருக்கணும், அல்லது உண்மையா இருக்கணும். அப்படித்தானே? அப்ப இவர் மட்டும் தான் இருக்காரு, என்ன செய்யறது? 4 சாட்சி வரணுமே. இதுக்கு ஒரு தீர்வை மார்க்கம் சொல்லுது. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை விளங்கிடுங்க. ஹிலால் பின் உமையான்னு ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா, ஹிலால் பின் உமையா அல்லது உவைமிர், 2 சஹாபி சம்பந்தமா இந்த செய்தி வருது, சரிங்களா? ஹிலால் பின் உமையாவையே நான் உங்களுக்கு சொல்றேன். ஹிலால் பின் உமையா ரலியல்லாஹு தஆலா அவங்க தோட்ட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா இத மாதிரி ஒரு சம்பவத்தை அவர் பார்த்து விட்டார். தன் மனைவியோடு இன்னொருவர் இருக்கிறத பார்த்துட்டாங்க. பார்த்தது மட்டும் இல்ல, அவருக்கு ப்ரூஃப் ஆயிருச்சு, காதுலையும் கேட்குது சத்தம், பேசுறது கொள்றது, இப்படி ஆயிடுச்சு. ஆனால் அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல. அவரை ஒண்ணுமே செய்ய விடாமல் ஆக்குனது இந்த வசனம் தான். சொன்ன அடி உழுக்கும், சொன்ன ப்ரூஃப் இல்ல. அல்லாஹ் ஒரு என்ன சொல்ற, 4 சாட்சி இல்லாம நீ சொல்லாதன்னு சொல்லிட்டான்ல. அதாவது அடிக்கு பயந்து இல்ல, 4 சாட்சி இல்லாம நீ சொல்லக்கூடாது. 4 சாட்சி, 4 சாட்சி எங்க இருக்கு? சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை படிச்சு பார்த்துட்டு, இந்த வசனத்தை வாழ்க்கையில ரசூல் எப்படி மார்க்கம் நமக்கு சொல்லி தருது நம்மளா விளங்கணுங்க. எல்லாரும் விளங்கணும், எல்லாரும் இந்த சட்டத்தை விளங்கிக்கணும். இந்த சட்டம் எந்த அளவுக்கு பெண்களுக்கு செக்யூரா இருக்குதுங்கிறத பார்க்கணும், ஒரு குடும்பத்துக்கு செக்யூரா இருக்கும். இஸ்லாமிய சட்டம் என்பது ஃபுல்லா எல்லாத்துலயுமே இருக்கும். அப்ப சஅத் பின் உபாதா அலி இந்த வசனத்தை பாக்குறாங்க. 4 சாட்சி இல்லாம ஒருத்தர் சொல்லிட்டனா அவருக்கு 80 கசையடி, அவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளவே படாது, அவர் பாவி என்று சொல்லப்படுவார் அப்படின்னு இருந்தால் இது என்னது இப்படி அல்லாஹ் இறக்கணும் அப்படி கேட்கறாங்க. யார்கிட்ட போய்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அல்லாஹ் இப்படி இறக்கணானா அப்படி கேட்கறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ரசூலா கோவப்பட்டு, என்ன இவர் இப்படி கேட்கிறாரு அல்லாஹ் இறக்கணானான்னு அப்படின்னு தோழர்கள்ட்ட கேட்கும்போது, இல்ல அவர் ரொம்ப ரோஷக்காரரு அப்படின்னு அவரை பற்றி சில புகழ் வார்த்தைகளை எல்லாம் சஹாபாக்கள் சொல்றாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இதை அல்லாஹ்தான் இறக்கினான் என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒருவர் தன்னுடைய மனைவி விஷயத்தில் அல்லது ஒருவர் இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது 4 சாட்சிகளுக்காக காத்திருப்பாரா, அல்லது அவர்களை போய் அடிப்பாரா, விரட்டி விடுவாரா? விரட்டி விடாமல் 4 சாட்சிக்காண்டி காத்திருப்பாரா? இப்படின்னு ஒரு கொஸ்டின் நடந்துகிட்டு இருக்கு, கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே தான் ஹிலால் பின் உமையா ஓடி வர, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இது போன்ற நான் வேலைகளை முடித்து விட்டு செல்லும் பொழுது என்னுடைய வீட்டில் இப்படி ஒரு காட்சியை பார்த்துவிட்டேன், என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. இருக்காங்க. ரசூல்லாவுக்கு முகம் எல்லாம் மாறிச்சு, ரசூல்லா கோபம் கொள்றாங்க. அந்த ஹதீஸ் பல்வேறு வகையில் அறிவிக்கப்படுது. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப தயாராயிட்டாங்க. எதுக்கு தயாராயிட்டாங்க சொல்லுங்க பாப்போம்? 80 கசையடி. யாருக்கு? ஹிலால் பின் உமையா ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப ஹிலால் பின் உமையா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 80 கசையடி அடிக்காம அல்லாஹ் என்னை காப்பாத்துவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் சொல்வது உண்மை, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் இது இந்த நிகழ்வு பிடிக்கல. சஅத் பின் உபாதா சொன்ன மாதிரியே ஆயிருச்சேன்னு சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்துலதான்
அல்லாஹ் இந்த வசனங்களை இறக்கி வைக்கின்றான். அதாவது சூரத்து நூறுல 6, 7, 8, 9, 10 வரைக்கும் உள்ள வசனங்கள். சரிங்களா? 6, 7, 8, 9, 10 வரைக்கும் உள்ள வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். இது என்னது அப்படின்னா, ஒருவர் தன் மனைவி மீது இப்படி சொன்னார். அப்ப தன் மனைவி மீது இப்படி சொன்னா என்ன செய்யறது? வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும் வலம் யகுல்லஹும் ஷுஹதா இல்ல அன்ஃபுஸஹும் வஷஹாத்து அஹதிஹிம். அப்போ இந்த வசனம்லாம் இறக்கி வைக்கப்பட்ட உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவியையும் கூப்பிட்டு விட்டு இணைஞ்சிடறாங்க, பேசுறாங்க. கடைசியில என்ன அப்படின்னா, ஒருவர் தன் மனைவி மீது இப்படி சொல்லிவிட்டால், யோசிச்சு பாருங்க, இப்படி சொல்லிட்டான்னா அவருடைய வாழ்க்கையும் பாழ்படுது. அப்படிதானே? அவருடைய வாழ்க்கையும் பாழ்படுது. அப்ப மார்க்கம் சொல்லுகிறது, அவர் அல்லாவை சாட்சியாக்கி கூற வேண்டும். அல்லாவை சாட்சியாக வைத்து நான் கூறுகின்றேன், இன்னஹு லமினஸ் சாதிகீன், இது நான் உண்மையாளனாகும், இதில் நான் உண்மையாளனாகும். மனைவி மீது சொன்ன குற்றச்சாட்டு, அதிலே நான் யாரு? உண்மையாளனாகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சு எத்தனை தடவை? 4 தடவை சொல்ல வேண்டும். அல்லாவை கொண்டு சாட்சியாக்கி நான் உண்மையாளன், நான் உண்மையாளன், நான் உண்மையாளன், நான் வேற சாட்சி இல்லையே, வேற சாட்சி இல்லையே, 4 முறை சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 முறை சொன்னவன சொல்றாங்க, இங்க பார் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்க தெரியுமா? இப்ப சொல்ல போற வார்த்தையை விட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தண்டனை கம்மி. உனக்கு 80 கசையடி வாங்குறதோ அல்லது அந்த பெண் கல்லால் அடிபட்டு சாகுவதோ, இதெல்லாம் ரொம்ப கம்மியான பனிஷ்மெண்ட் நீங்க சொல்ல போற வார்த்தையை விட. நீங்க இப்ப யார சொல்றீங்க? அல்லாவை கூட்டு வர்றீங்க, அல்லாவை சாட்சியாக்குறீங்க. அல்லாவை சாட்சியாக்கி நீ ஒரு பொய்யை சொல்வது என்பது மிகப்பெரிய பாவம்ங்கிறத சராசரி எச்சரிக்கிறாங்க. இந்த இடத்துல எச்சரிக்கிறாங்க. சும்மா இதை சொல்லிட்டு போயெல்லாம் நினைக்காதன்னு. திரும்ப 4 சொன்ன பிறகு 5வதாக அவர் சொல்கிறார், ஒல் ஹாமிசத், அப்படிதான் சொல்லணும். சட்டம் என்னன்னா, இதில் நான் பொய்யனாக இருந்தால், என் மனைவி மீது நான் சொன்ன குற்றச்சாட்டுக்கு நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும். 5வது முறை. இப்ப அந்த பெண்ணுடைய டர்ன், இந்த மனைவி, நீ சொல். அப்ப அந்த அம்மா என்ன சொல்லணும்? அவர் எதை சொல்கிறாரோ அதில் பொய்யர் என்று நான் கூறுகிறேன், அல்லாவை சாட்சியாக்கி நான் கூறுகிறேன். எத்தனை முறை சொல்லணும்? 4 முறை. அவர் அதில் பொய்யராகும், அதில் அவர் பொய்யராகும், அதில் அவர் பொய்யராகும். அல்லாமல சாட்சியாக்கி 4 தடவை இப்படிதான் சொல்லணும். 4 தடவையும் சொல்லணும் சாட்சியாக்கி சாட்சியாக்கி. 5வது முறை சொல்லும் பொழுது என்ன செய்யணும்? அவர் அதில் உண்மையாளராக இருந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் என் மீது உண்டாகட்டும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். ரெண்டுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அவர் சொன்னதுக்கு இவங்க சொன்னது என்னது? சாபம், கோபம். இது விளங்கிடு. இது ஒரு நாணயமான ஒரு வார்த்தை. சாபத்துக்கும் கோபத்துக்கு என்ன சொல்றாங்க? சாபங்கிறது பொதுவானது. இப்படி போய் ஒரு மனைவி மீது ஒருத்தன் சொல்லுவானால் எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, அது சாபம். அந்த சாபம் உன் மீது உண்டாயிட்டு போகுது. ஒரு உண்மையை மறைச்சு ஒருத்தன் பேசுறான்னா அவன் மீது வர்றது சாபம் மட்டுமல்ல, கோபம். சாபத்தோட கோபம் வலிமையானது. சாபத்தோட கோபம் வலிமையானது. கோபத்துக்கு சாபமும் உண்டு, தண்டனை உண்டு, என்ன வேணாலும் உண்டு, அளவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லணும்னு சொல்லி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இந்த பெண், அவரும் சொல்லி முடிச்சிட்டாரு, இந்த பெண்ணும் சொல்றாங்க. இந்த பெண்ணு சொல்லும் பொழுது 4 சாட்சியை சொல்லணும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து அந்த பிள்ளைய அறிவுறுத்துறாங்க. அந்த பெண்ணை, ஏமா நீ இப்ப சொல்லக்கூடிய வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. நீ இப்ப சொல்லக்கூடிய வார்த்தையில ஏற்படக்கூடிய அந்த பொய்யாக இருந்து ஏற்படக்கூடிய ஆபத்தை விட இந்த உலக தண்டனை ரொம்ப எளிதானது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா அப்படியே ஜர்க்காகுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? குற்றம் நடந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க? சாபங்கள் 4 ரூட்ல இந்த ஹதீஸ் வருது. அந்த 4 ரூட்லயும் வரக்கூடிய ஒற்றை கருத்து என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க ஒருவேளை ஒத்துக்கொள்வார்களோ அப்படின்னு நினைச்சாங்களா சாபகலாம். 4வது 5வது தடவை வாய் வராம ஆமா அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான்னு சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சாங்க. ஆனா அந்த பெண் சொல்லியிருக்காங்க, நான் ஒத்துக்கொண்டால் என்னுடைய குடும்பம் என்ன ஆகிறது, என்னுடைய பாரம்பரியம் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை சாபத்தை வேண்டி விட்டார், கோபத்தை வேண்டி விட்டார்கள்ங்கிற செய்தி வருது. 4 வகையில வருகிறது. இது யார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, சஹ்ல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. சின்ன சின்ன டிஃபரெண்டோடு இவ்வளவு ஹதீஸ் அபூ தாவூதுல வருது, திர்மிதில வருது, புகாரியில வருது, முஸ்லிம்ங்கிற ஹதீஸ் கிரந்தத்துல வருது. இப்படி நிறைய ஹதீஸ்ல இந்த செய்திகள் என்ன செய்து வருது. இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு சஹாபியுடைய பேரு இதுல என்ன செய்து அடிபடுது. ஆனா 2மே ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீஸாக இருக்கிறது. சஹாபினா என்னது? இன்னொரு குடும்பத்துல இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு.
மொத்தத்துல பொதுவாக நாம என்ன விளங்குறோம் அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பேச்சுக்கு, இந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய தண்டனை வச்சிருக்கான்னு பார்க்கணும். ஒரு குடும்பம் இதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஆகும்? 2 பேர் பிரிஞ்சிருவாங்க. இதுக்கு மேல என்ன ஆகும்? கணவன் மனைவி ஆட்டோமேட்டிக்காக தலாக்கு ஏற்பட்டு விடும். அவர்கள் பிரிந்து விடுவார்கள். பிரிந்து விட்டாலும் கூட அந்த பிள்ளைக்கு சொல்றாங்க, அந்த பிறந்த பிள்ளை இருக்குல்ல, அந்த பிறந்த பிள்ளைக்கு யார் பேர் வைக்க முடியாது, அவ ஆப்பான்னு சொல்லி அழைக்க முடியாத அளவுக்கு இருப்பாங்கிற செய்தியும் இருக்கிறது. ஒண்ணு. அடுத்த சலாசல சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னும் சில வார்த்தைகளையும் ஹதீஸ்களையும் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தேவையானதை நம்ம நினைச்சுக்கிட்டோம், சொல்லிக்கிட்டோம். பொதுவா நம்ம விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அவதூறு என்பது மிக பெரும் குற்றம். யார் மீதும் நினைஞ்சிட முடியாது. இதை சர்வசாதாரணம் சொல்லிட முடியாது. இஸ்லாமிய கவர்மெண்ட் இல்லாத ஒரு காரணத்தினால் இது சர்வசாதாரணமாக புழக்கத்துல இருக்குங்கிறத என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கடுமையாக எச்சரிக்கிறார்கள். அடுத்தது பாருங்க, அல்லாஹ் இத்தனை இவ்வளவுத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வச்சான். யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு சட்டம் இல்லைன்னு நீங்க என்ன ஆகும்? கணவன் மனைவி பிரச்சனையில இப்படி ஒரு சட்டம் இல்லைன்னு வைங்களேன், இது தீர்வே கிடைக்காதுங்க. இன்னைக்கு கொலை கொள்ளை இதெல்லாம் யாருக்கு ரைட்ஸ் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், சொந்த மனைவியாக இருந்தாலும் ஒருவன் சொல்லிவிட்டால் ஒரு பெண் எவ்வளவு சேஃப் ஜோன்ல இருக்காங்கன்னு பார்க்கணும். பாதுகாப்பு அரண்ல இருக்காங்க. சும்மாலாம் வாய் திறக்கவே வாய் நீக்க முடியாதுன்னு சொல்லுவோம்ல நம்ம ஊர்ல. வாய் நீக்க முடியாது. யாரை எதிர்த்து? ஒரு பெண்ணை எதிர்த்து. இஸ்லாம் இவ்வளவு பெரிய ஒரு அரணை பெண்களுக்கு பாதுகாப்பை வழங்குதுங்கிறது அழகான ஒரு செய்தி. அதுபோன்று இந்த சட்டம் கருப்பு பாதுகாப்பு, கண்ணியத்தை பாதுகாக்கிறது, குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுல இஸ்லாம் இவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு இடத்தை வகிக்குதுங்கிறதை என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும். இத்தனைக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ தவ்வாபுன் ஹக்கீம். அல்லாஹ் யாரு? தவ்வாபு, பாவங்களை மன்னிக்க கூடியவன். ஹக்கீம், இவ்வளவுக்கு பிறகு ஒருத்தன் மன்னிப்பு கேட்கிறான். இவ்வளவு சத்தியம் பண்ணியாச்சு, பொய் சத்தியம் தான், சத்தியத்தை ஒண்ணுமே செய்ய முடியாத, சத்தியம் பண்ணி பிரிஞ்சாச்சு, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனால் 2ல யாரோ ஒரு ஆளு பொய்யர், அப்படித்தானே? 2ல ஒரு ஆள் பொய்யர். அந்த 2ல ஒரு ஆள் பொய்யராக இருந்தாலும் அவர் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் கூட அல்லாஹ் என்ன செய்வான்? நாடினால் மன்னிப்பான். அதான் அல்லாஹ் முடிக்கிறான், நாடினால் நான் மன்னிப்போம்பா. தவ்வாப், அல்லாஹ் மன்னிப்போனா இருக்கிறான். ஹக்கீம் அல்லாஹ் எங்க சொல்றான்? ஹக்கீம் அப்படின்னு சொன்னா நுட்பமானவன். சட்டங்கள் திட்டங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தெரியும். சட்டத்தை போடுறது. இதனாலதான் ஒரு விஷயத்தை பாருங்களேன், நம்ம காந்தி இருக்காருல்ல, காந்தி அவர் சொன்னாருன்னு ஒண்ணு ஃபேமஸா சொல்லுவாங்க, 100 நிரபராதிகள் தப்பிக்கப்படலாம். நிரபராதிக்கு சாரி 100 குற்றவாளிகள் தப்பிக்கப்படலாம், ஒரு நிரபராதி கூட தண்டனை பெற்றக்கூடாது சொல்லிருக்காங்களா இல்லையா? அதுதான் மார்க்கம் சொல்லுது. நீ ஒம்பாட்டுக்கு சௌரியத்துக்கு நீ என்ன செய்யாத, டபக்குன்னு ஒவ்வொரு ஆள் மேலையும் சொல்லிட்டு இருக்காத. இத்தனைக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் 2 வசனத்திலையும், அந்த பனிஷ்மெண்டுடைய விஷயத்திலையும் சரி, இந்த பனிஷ்மெண்ட்லையும் சரி, ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயம், அல்லாஹ் யாரு? மன்னிப்பான். அங்க அவதூறு சொன்னவன் இல்லல்லதீன தாபுன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நானா மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்க கூடியவனார். இவ்வளவு தண்டனைகள் இருந்தாலும் கூட அல்லாஹ் மன்னிக்கிறான். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த 4 சாட்சின்னு இருக்குல்ல, இதுவே நமக்கு வழங்கப்பட்ட ஒரு கிஃப்ட் தான். ஒருவேளை சந்தர்ப்பத்துல ஒருவன் ஒரு குற்றத்தை செய்து விட்டாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதன் மீது இரக்கம் வைத்திருக்கிறான். ஏய், திருந்துடா, மன்னிப்பு கேள், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பவும் இறக்கப்படுறான். இதுவெல்லாம் இந்த உலக விஷயத்துல நாம தண்டிக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். மறுமையை பொறுத்த வரைக்கும் அவன் பாவி என்று டிக்ளேர் பண்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்னவென்றால், இய்யாக்கும் வல்லன்ன, சந்தேகத்தை கையில எடுக்காதீங்க, சந்தேகத்தை நான் எச்சரிக்கிறேங்கிறான். சில பேருக்கு புத்தியே சந்தேக புத்தியா இருக்கும் பார்த்திருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் குறுகுறுனே சிந்திக்கிறது, துருவி சேரு, அது என்ன ஆச்சு, அது எப்படி, இது என்ன ஆச்சு, இது இப்படி, என்ன பேசிட்டு இருந்தீங்க, ரொம்ப நேரம் பேசுனீங்க, ரொம்ப நேரம் ஃபோன் வெயிட்டிங்லேயே வருத, இதே கேட்கறது, இதே போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கிறது, இப்படி ஒரு பழக்கமாவே இருக்கும் பார்த்திருக்கீங்களா? இப்படி நீங்க செய்யாதீங்க. ஈயாக்கும் வல்லன்ன, சந்தேகத்தை எச்சரிக்கிறேன். ஏன்னா பெரும்பான்மையான சந்தேகம் அக்தபுல் ஹதீஸ் தான். செய்தியிலேயே பொய் சந்தேகம் தான். சந்தேகப்பட்டா என்னங்க ஆகும்? எல்லாமே சந்தேகப்படலாமே. அசரத்து என்ன முடி குறைஞ்சிருக்கு, உம்ராக்கு போயிருப்பாரோ, அல்லது அசரத்துக்கு எதுவும் தலையில எதுவும் ஆபரேஷன் பண்ணிருக்கா, அசரத்து என்ன கொஞ்சம் வந்தா என்னங்க ஆகும்? அதுக்கு முதல்ல நான் பாட்டுக்கு சொல்லிடுவேன், எப்ப லைட்டா முடிய ட்ரிம் பண்ணிருக்க அவ்வளவுதான் சொல்லிட்டு முடிஞ்சு போயிரும் சந்தேகம்.
அவனை சந்தேகப்படணும்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன செய்யலாம்? பக்கம் பக்கமா அசத்து கீழே விழுந்துட்டாராமா, அதான் என்ன எல்லாம் சொல்லாம சின்ன விஷயம், ஆமா சின்ன விஷயத்தை எதனால செய்யலாமா இல்லையா? சந்தேகத்தை விடுங்கன்னு சொல்றான். சந்தேகம் கொள்ளாதீங்கப்பா, அது வியாதி தான், மனநோய். அது சந்தேகப்படுறது ஒரு ஓப்பனா கேட்டுறணுங்க, ஹானஸ்டா இருக்கணும். என்னப்பா இதான் பிரச்சனை, என்ன அப்படி சொல்லல, டேரக்ட் முடிச்சு முடியும், அங்கேயே முடிஞ்சு போச்சு வேலை. சந்தேகத்தை போய் கிளறி விடுறதுல ரொம்ப சில பேர் ரொம்ப கில்லாடியா இருப்பாங்க. பிடிக்கலன்னு ஒரு ஆள் பிடிக்கல, கிளறி விடுறா அப்படின்றாங்க. அடி தூக்கி போடு. இங்க பாருங்க 41 பேர் இறந்து பாரு. நம்ம விஜய் என்னன்னு தெரியல, என் வாயில விழுந்துகிட்டே இருக்கான். இந்த 41 பேர் வந்து இறந்து போனாங்க. யார்? இந்த நடிகர் விஜய் ஒரு ஆள் இருக்காரா, முக்கியமான ஆளு. படத்துல பொங்க பொங்கமா வசனம் பேசுவாரு. 41 பேர் இறந்து போயிட்டு வீட்டுல போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு. சரி ரைட்டு, அரசியல் நமக்கு தேவையில்லை, ஆனால் நம்மளை சீண்டுனா விட மாட்டோம், சரிங்களா? இப்ப அவர் என்ன செய்யறாரு? 41 இறந்த சிபிஐ விசாரணை விசாரிக்கட்டும் சொல்லிட்டு மக்கள் மத்தியில வந்து நின்று பேசாம, அவர் சிஎம் சார் என்ன ஏதாவது செஞ்சுக்கிடுங்க அவர் சொல்றது. இதாங்க பிரச்சனை. 41 பேர் இறந்துருக்கான், என்னடா பிரச்சனை அப்படின்னு ஒரு நேர்மையா இருக்கணும்ல. எந்த விஷயமா இருக்கட்டுங்க, யார் மேல யாரும் சந்தேகம் போட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை, தேவையே கிடையாது. சந்தேகமே இல்லை. சந்தேகம் தான் பிரச்சனைக்கு காரணம். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னது? சந்தேகம் தான். சந்தேகத்தை தான் பரப்பி விடுவாங்க ஃபர்ஸ்ட். இந்த பாருங்க, சந்தேகத்தை பரப்புனதுனால, பொய்ய பரப்புனதை இவனும் நல்ல ஆட்சி மாதிரி மோடி எத்தனை ஒரு SIRனு வந்திருக்கா, ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்காங்களா? இந்த ஃபார்ம் உடைய அடிப்படையில பீகார்ல 68 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து. முஸ்லிம்கள் பர்டிகுலர்லி அதுல பெரும்பான்மையானவர்கள் முஸ்லிம்கள். அது அல்லாம தலித், இந்த பிஜேபிக்கு அகேன்ஸ்டா போடுவாங்க ஓட்டு, அதையும் நீக்கிருக்கான். ரொம்ப கவனமா இருக்கணும் SIR விஷயத்துல, ஃபார்ம் விஷயத்துல. ஃபார்ம் முதல்ல அடிப்படையில இது தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய ஒரு குற்றம். அதை தோலுரிக்க வேண்டிய விதத்திலே சமூக ஆர்வலர்கள், செயற்பாட்டாளர்கள், சமூக பேச்சாளர்கள், ஆலிம் பெருமக்கள், அறிஞர்கள் அதை செய்வாங்க. அது வேற விஷயம். நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஃபார்மை நமக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே, படிச்சவங்களா இருந்தா கரெக்டா பண்ணணும், இல்லாட்டி கேட்டு என்ன செஞ்சிடணும், அதை சரி பண்ணி விட்டுறணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? டேய் நான் சரியா இருந்தா கொடுத்தேன், நீ என்ன பண்ற வெண்ண அப்படின்னு கேள்வி கேட்க முடியும். நினைச்சீங்களா? அது ரெண்டாவது விஷயம். ஆனா நம்ம சரியா என்ன செய்யணும், கேட்கணும், இருக்கணுங்கிறத சொல்லிக்கிறேன். இதெல்லாம் கூட போய் தானே சந்தேகத்தை சும்மா கிளப்பி விடுறது. அன்னைக்கு ஒரு கிறுக்கன் பேசுறான் மீடியால உட்காந்து, டிவில உட்காந்து, அந்நியர்களை நாம் வந்து விட்டுறலாமா அப்படிங்கிறான். டேய் போன ஆட்சியில இந்த அந்நியர்கள் தான் உனக்கு ஓட்டு போட்டான்னு ஒருத்தன் கேட்டான் பாருங்க, நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டான். அப்போ பொய்ய பரப்பி இவனும் செய்யற இந்த பிஜேபி, RSS, சங்க பரிவாரம் செய்யற எல்லாம் சந்தேகம் தான். அதனால இந்த அவதூறுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, பலிகடா இருக்கும். நம்ம வாயில இருந்து நம்ம மூத்தார வரைக்கும் யாரு மீதும் தெரிஞ்சா சொல்லிடுவோம், தெரியலன்னா பேசாம இருக்கும். பல்யக்குள் ஹைரன் அவுலியஸ்முத், பேசினா நல்லதை பேசு, இல்லை என்றால் அமைதி. அதை விட்டுட்டு நம்மளும் கொஞ்சம் அப்படி போய் இருந்துக்கிட்டு அதுலயும் போய் நம்ம நாக்க போட்டு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதனால் பாதிக்கப்படுபவர்களுடைய துஆ இருக்கு பத்தியா, பத்துவா, அதுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில திரையே கிடையாது. இது அடுத்தது எவ்வளவு பெரிய அபாயம். இதுல இருந்து தப்பிக்க முடியுமா? அப்படியே திருப்பிவிட்டா என்னங்க ஆகும்? அப்படியே நமக்கு வந்து லாக் ஆயிரும். அது விஷயம் அதை ரசூலுல்லாஹி தெளிவா சொல்றாங்க. அடுத்தது மண்ணறையில ரசூலுல்லாஹி ஒரு கபரை முடிச்சிருவான். ஒரு கபரை தாண்டி சலாசம் 2 பேர் பயங்கரமா வேதனை செய்யப்படுறாங்க. பெரிய விஷயத்துக்காண்டி வேதனை செய்யப்படவில்லை. ஒருவர் சிறுநீர் கழித்தால் சரியாக கழுகிறது கிடையாது, அல்லது அவர் மறைவாக இருந்து சிறுநீர் கழிக்கிறது இல்லை. ரெண்டாவது விஷயம், அவர் வந்து பொய்ய பரப்பிக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் சும்மா பரப்புறது. பேப்பர்ல போட்டு பரப்பலாம், நோட்டீஸ் மூலமா பரப்பலாம், எப்படியா கொண்டு போய் பரப்புறாங்கல்ல. இன்னைக்கு இந்த பரப்புதல் என்பதற்கு பனிஷ்மெண்ட் என்னன்னா, மரண அந்த கபூர்ல பயங்கரமான வேதனை இருக்குங்கிறத நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பயங்கரமா வேதனை செய்யப்படும். அதே மாதிரி ஸல்லல்லாஹு ஒரு கனவை பத்தி விளக்கம் சொல்லும் போது, நான் வந்து ஒரு ஆள் கூட்டு போனாங்க. அப்போ ஒருத்தருடைய தாடையில கொக்கிய போட்டு இழுத்து, அந்த தாடை வந்து அந்த கொக்கி வந்து பிடரி வரைக்கும் போய் கிழிச்சிட்டு போச்சு ஒரு பக்கம். அப்புறமா இன்னொரு பக்கம் அதே மாதிரி இழுத்தாங்க, இன்னொரு பக்கம் சரியா இழுத்து முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு பக்கம் சரியாயிருச்சு. மாறி மாறி அவருக்கு தண்டனை என்னதான், தாடையை கிழித்து எடுப்பது, கொக்கியை போட்டு கிழித்து எடுப்பது. யார் இவர் சொல்லும்போது அவதூறு பரப்பினவர். இது மறுமையில உள்ள தண்டனை. தப்பி தவறி இந்த உலகத்துல தப்பிச்சுட்டா கூட மறுமையில மிகப்பெரிய தண்டனைக்கு ஆளாக்கப்படும் என்பதை என்ன செய்யும். அதே மாதிரி செம்பாலான நகத்தை வைத்துக் கொண்டு ஒருத்தர் என்ன செய்யறாரு, தன்னுடைய முகத்தை கீறி கொண்டிருக்கிறார். யார் என்று கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்துல இவர் யாரு, போய் மக்களுடைய மானங்கள் விஷயத்துல விளையாடி கொண்டிருந்தார்.
மக்களுடைய மானங்கள் விஷயத்துல விளையாடி கொண்டிருந்தார் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி முஃப்லிஸை பற்றி ஸல்லல்லாஹு சொல்லும் பொழுது, திவாலாகி போனவன் யார் தெரியுமா? திவாலாகி போனவன் மறுமையில பெரிய ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருப்பாரு, உம்ராக்கு போயிட்டு வந்திருப்பாரு, நிறைய குர்ஆன் ஓதிருப்பாரு, நிறைய தொழுதிருப்பாரு, தர்மம் செஞ்சிருப்பாரு, எவ்வளவோ நன்மைகளை செஞ்சுட்டு வருவாரு. ஆனால் அங்க வச்சு அவர் மறுமையில தராசுல அளக்கக்கூடிய நேரத்துல வருவாங்க அவரால் பாதிக்கப்பட்டவங்க. என் மீது இவன் பொய் சொன்னான், என் மானத்தில் விளையாண்டான், என்னிடத்திலே அவன் இப்படி நடந்து கொண்டான் சொல்லி கம்ப்ளைண்ட் வர 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 இவருடைய நன்மைகளை எல்லாம் அவருக்கு பைசல் பண்ணப்படும். அந்த குட்டி யாரெல்லாம் சொல்றாங்களோ, எத்தனை பேர் சொல்றாங்களோ அவ்வளவு பேருக்கும் பைசல் பண்ணப்படும். நம்ம கஷ்டப்பட்டு தஹஜ்ஜத் தொழுதிருப்போம், கஷ்டப்பட்டு தர்மம் செஞ்சிருப்போம், கஷ்டப்பட்டு ஹஜ் செஞ்சிருப்போம், கஷ்டப்பட்டு உம்ரா செஞ்சிருப்போம், எவ்வளவோ நன்மைகளை செஞ்சிருப்போம். ஆனால் நம்முடைய ஒரு தவறினால், நம்முடைய நாவு செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறினால், பிறருடைய மான விஷயத்திலே விளையாண்ட காரணத்தினால், பிற பெண்களுடைய விஷயத்தில் கற்பு விஷயத்திலே நாம் விளையாடிய காரணத்தினால், புறம் பேசியதால், அவதூறு பேசியதால், பொய்யை பரப்பியதால் நம்முடைய நன்மைகள் எல்லாம் எடுத்து அவர் கையில் கடைசியில ஒரு நன்மையும் இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களிடம் இருந்து தீமை எடுத்து நமக்கு என்ன செய்யப்படும்? சொன்ன குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்பட்டு மூட்டை மூட்டையாக நன்மையோடி வந்தவர் மூட்டை மூட்டையான தீமைகளோடு எங்க போயிருவாரு? நரகத்துக்குள் செல்வார். இவர்தான் யார்? திவாலாகி போனவர், முஃப்லிஸ் என்று சொன்னாங்க. அதனால அவதூறு என்கிற இந்த பெருங்குற்றத்திலிருந்து நாம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய ஷரியாவை சரியாக பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.